சிவகாஞ்சி பேசுகின்றேன். இன்று நான் ஒரு வாழ்வியல் தியானத்தை பற்றி பேச இருக்கின்றேன். அது என்ன வாழ்வியல் தியானம்? அந்த வாழ்வியல் தியானத்தின் குறியீடு என்னவென்றால், உங்களை நீங்கள் நேசிப்பது, உன்னை நீ நேசிப்பது, இறை தோன்றிட நீ யுனை காதலி. என்ன? இறைவன் தோன்றிட என்ன நீ காதலிக்கணுமா? என்னப்பா சொல்கிற? வர புரியலையே. அனுபவபூர்வமான உண்மையை சொல்கிறேன். உன்னை நீ நேசிக்கப்படுது. என்ன எப்படியா நேசிக்கிறது? ஒரு காதலியை எப்படி நேசிப்பாய்? காதலியை டெய்லி பார்ப்பேன், பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதுக்கு என்ன வேணுமோ, அந்த பொண்ணுக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுப்பேன். அது முகம் வாடிச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சிப்பேன். அது வரும் பாதையை அது ஒரு பாதையில் நின்றுட்டு காத்துக்கிட்டு இருப்பேன். அதுக்காக உயிரே கொடுப்பேன். இதே மாதிரி ஒன்றை நீ நேசிக்கணும். என்ன நான் நேசிக்கணுமா? என்ன ஏன் சொல்ல வர? ஆமாப்பா, உங்ககிட்ட ஒரு உன்னதமான ஒரு பவர் இருக்குது, சக்தி இருக்குது. அது பவர்னு வச்சுக்க, கடவுள்னு வச்சுக்க, இயற்கைன்னு வச்சுக்க, ஏதோ ஒன்று வச்சுக்க. அது மௌனமாக இருக்குது. அதுக்கு நீ தீனி போடலை, அதுக்கு நீ உணவு கொடுக்கல. அதனால் அது செயல்படுறதுக்கான சக்தி இல்லாமல் மௌனமாக நீ ஆணவ மனசில் ஈகோ மைண்டில் ஆடுற ஆட்டத்தை பார்த்துக்கிட்டு அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்கு. அதை நீ செயல்பட வைக்கணும்னா உனக்குள்ள ஒரு உயிர்த்தன்மை, அதான் ஆத்மான்னு சொல்கிறாங்கல்ல, அது மௌனமாக மிகுந்த பசியோடு காத்து கொண்டு இருக்கு. என்னப்பா சொல்கிற? ஆமையா, அதை ஆக்டிவேட் பண்ணணும்னா, அதை செயல்படுத்த நீ நினச்சின்னா, நீ அதனை நேசிக்கணும், அதனை நீ கொண்டாடணும். என்னையா புதுசு புதுசாக சொல்கிற? உள்ளதுதான் பெரியவங்களாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏசு என்ன சொன்னார்? தன்னை போல் பிறர் நேசின்னு சொன்னார். இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக போகிறேன். நான் ஒன்றை நேசி கற்றுக்கிட்டனா தான் அடுத்தவங்க நேசிக்க முடியும். சரி, என்னை எப்படியா நேசிக்கிறது? நீ யார்? நான் சிவகாஞ்சி. நீ இப்போ யாரை ஃபீல் பண்ணுற? இந்த உடம்பு தான் நான். சரி, இந்த உடம்புக்குள்ளே என்ன இருக்குது? உயிர் இருக்குது. இன்னொன்று உயிர்த்தன்மை இருக்குது, ஆத்மா இருக்குது. அதை தான் கண்டுக்க சொல்கிறேன். அது கண்டுக்கிட்டதே இல்லையே. உன்னோட உயிர் சக்தி, உன்னுடைய எனர்ஜியை, உன் பவர் ஃபுல்லாக உன் மனசுக்கு, பரபரக்கிற மனசுக்கு மட்டுமே கொடுத்துட்ருக்கிய. உள்ள மௌனமாக எல்லாத்துக்கும் காரணமான உன் ஆத்மாவை கண்டுக்கவே இல்லையே. அதை நீ நேசிக்கவே இல்லையே. உன்னை நீ நேசிக்கவே இல்லையே. அதை தான் சொல்கிறேன், உன்னை நேசிக்கப்படுது, உன்னை நீ கவனிக்கப்படுதுன்னு சொல்கிறேன். ஓ, நீ ஏதோ ஒன்று சொல்ல வர, ஆனாலும் கொஞ்சம் புரியல, கொஞ்சம் விளக்கமாக சொல்ல. நீ யார் தெரியுமா? இந்த இறைத்தன்மையில், இந்த இயற்கையில் கொண்டாட்டம் தான் நீ. கடலின் அலை நீ. கடல் என்பது கடவுள், இறைவன்.
ஆனால் நீ உன்னை கடலில் வாழும் மீனாக நினைத்துக் கொண்டிருக்கிறாய். மீனாக நினைச்சிட்டு இருக்கா? உன்னையா சொல்ல வர? நீ உன்னை மனம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய். நீ உன் மனம் அல்ல. மனம் உனது வேலைக்காரன். மனசு என்னதையா போட்டு படாப்படுத்துது. நீ போய் நான் அதோட வேலைக்காரனாக இருக்கேன். அதுதான் ஏன் சொல்கிறேன், உன் மனசு உனக்கு வேலைக்காரனா? நீ உன்னை லவ் பண்ணு, உன்னை நேசி, உன்னை கவனி. சொல்கிறது நல்லா தான் இருக்குது. சரி, எப்படி நேசிக்கிறது? ஆத்மா எங்கே இருக்குது? உடம்புக்குள்ள இருக்குது. ஆத்மா வாழும் கோயில் அது உடம்பு. அந்த கோயில் எப்படி வச்சுக்கணும்? சுத்தமாக வச்சுக்கணும். உன் உடம்ப சுத்தமாக வச்சுக்கிறியா? டெய்லி குளிக்கிறியா? டெய்லி 2 தடவையாச்சும் குளிக்கிறியா? சரி, 1 தடவையாச்சும் குளிக்கிறியா? குளிக்கிறேன்ப்பா, 1 தடவை குளிச்சிடுறேன். சரி, அதுக்கு பசி எடுத்தால் அந்தந்த நேரத்தில் உணவு கொடுக்குறியா? கொடுக்குறேன், ஏதோ கிடைக்கிறது கொடுக்குறேன். அதுதான் தப்பு. இந்த தேகத்திற்கு எது சரியான உணவோ அதை நீ கொடுத்து பழக வேண்டும். எதுப்பா சரியான உணவு? நம்மகிட்ட 3 குணம் இருக்குது. 3 குணமா? ஆமாம், சத்துவகுணம், ரஜகுணம், தமஸ். இந்த தமஸ் சோம்பேறித்தனம், ரஜோ முரட்டுத்தனம், சத்வம் தான் அமைதியானது. அந்த சத்வ குணத்துக்கு நீ இருந்தால்தான் நீ உனக்குள் இருக்க அந்த ஆத்மாவை, அந்த இறைத்தன்மையை, அந்த உயிர்த்தன்மையை உன்னால் உணர முடியும். எப்படிங்கிற? சரி, அது என்ன பண்ணணுங்கிற? சத்வ குணத்தை தூண்டக்கூடிய உணவை நீ சாப்பிட வேண்டும். என்ன சொல்ல வர? முரட்டுத்தனம் கொடுக்கின்ற உணவை தவிர்க்க வேண்டும். அதாவது நீ என்ன சொல்ல வரன்னா, அசைவத்தை விட்டு சொல்கிற. ஆமாம், இவன் நல்லா சாப்பிட்டையா, ருசிக்கு அதாயா நல்லாயிருக்கு நாக்குக்கு. உன்னது நாவின் சுவை முக்கியமா, உனக்குள் இருக்கும் அந்த ஆத்மாவின் சுகம் முக்கியமா? எனக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா தான் முக்கியம். அப்போனா அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுரு. அது கொஞ்சம் கஷ்டம்யா, கொஞ்சம் மெனக்கடியா. அது ஏன் விட சொல்கிற? எல்லாம் தான் சாப்பிட்றாங்க. கிறிஸ்டின் சாப்பிட்றாங்க, முஸ்லீம் சாப்பிட்றாங்க, இந்துவில் நிறைய பேர் சாப்பிட்றாங்க. சில குறிப்பிட்ட ஆளுங்க தான் சாப்பிடாமல் இருக்காங்க. நான் மதத்தெல்லாம் சொல்ல வரலையா. ஒரு உயிர் இருக்குல்ல, அந்த உயிரை கொன்று சாப்பிட்டால் பாவம். என்ன பாவம்னா, அதை விடு, விஷம். விஷமா? ஆமையா. ஒரு ஆட்டை வெட்டும்போது அது துடிக்கும்ல, அது துடிக்கும்போது ஒரு வித விஷம் அந்த உடம்புக்குள்ளே ஊறுதியா. ஒவ்வொரு ஆட்டுக்கறிலையும் சரி, ஒவ்வொரு கோழிக்கறிலும் சரி, எந்த உணவுலையும் அந்த இறக்கும் பொழுது ஒரு விஷத்தை உருவாக்கிட்டு தான் சாகுது. அந்த விஷத்தை தான் நம்ம அசைவம் சாப்பிட்ருக்கோம். அந்த அசைவம் சாப்பிடும்பொழுது நம்ம உடம்புல சிறிது சிறிதாக விஷம் சேர்க்கப்படுகிறது. ஐயோ, என்னையா சொல்ல வர? ஆமாம், வரலாறு இதை கண்டுபிடித்து முழுமையான
சைவத்திற்கு வாருங்கள் என்று சொல்கிறார். அதுக்கு ஒரு உணவும் பட்டியலே கொடுத்துருக்காருயா. காலையில் லேட்டாக சாப்பிட்ணும், மதியானம் சாப்பிட்ணும், இரவுக்கு என்ன சாப்பிட்ணும், காய்கறிகள் நமக்கு கிடைக்கிற காய்கறிகளை சமைச்சு சாப்பிட்டாலே போதும், இந்த தேகத்துக்கு சக்தி கிடைக்கும். இன்னும் டீப்பாக போனோம்னா ஒவ்வொரு காய்கறிகளிலும் பழத்திலும் எந்த காய்கறிகளில் எந்த பழங்களில் அமிர்தம் அதிகமாக இருக்கிறதோ, விஷம் குறைவாக இருக்கிறதோ அந்த உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். அதுக்கு வல்லார் பட்டியலே இருக்காருயா. அதை போய் நெட்டில் தேடு. அதுக்கு 3 படி வச்சுருக்காரு. சராசரி மனிதன் சாப்பிட்றது, ஆரம்ப கட்ட சாதகன் சாப்பிட்றது, அப்புறம் 2வது படி, அப்புறம் முழுமையாக இறையை உணர்வதற்கான தேட உள்ள மனிதன் சாப்பிடுன்னு பிரித்து வச்சுருக்காருயா. சட்டுன்னு எப்படியா நடத்துறது அப்படின்னு கறி பல வருஷமாக சாப்பிட்டு பழகிட்டோம். உனக்குள்ள இருக்க அந்த பவர் முக்கியமா, உனக்கு முக்கியமா? எனக்குள்ள பவர் தான் முக்கியம். சப்பனா கொஞ்சம் தியாகம் பண்ணு, டக்குன்னு விட முடியலன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறை. வைராக்கியம் கொள். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, நீ ஒரு நிலையிலேருந்து ஒரு உயர்நிலைக்கு போகணும்னா இந்த மனசு, இந்த 5 பூதங்கள் இதெல்லாம் ஒத்துக்காது, போராடும். அந்த போராட்டத்தை புறக்கணித்து இன்னும் உள்ளே போகணும்னா வைராக்கியம் கொள்ளணும். திடமான சிந்தனை, திடமான முடிவு. நீ முடிவு எடுத்தாலும் செயல்படும் பொழுது கொஞ்சம் சவலம் தட்டும். அப்போ அந்த எண்ணத்தை அப்படியே பார்த்தோம்னா விலகி ஓடிடும். அந்த எண்ணத்தை பார்க்காம அதோடு பயணிச்சின்னா திருப்பி மீண்டும் நாக்கு ருசிக்கு ஆசைப்பட்டு திருப்பி சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன். சரி, நல்லா குளிக்க சொன்னேன், 2 வேளை போயிட்டு சைவ சாப்பாடு சாப்பிட சொன்னேன். சரி, ஓகே, சாப்பிட்றேன். அப்புறம் ஏதாவது தந்திரம் செஞ்சு உனக்குள்ள இந்த 3வது கண் இருக்குது, அதை நீ திறந்துக்க. என்னையா சொல்ல வர? 3வது கண்ணா? அது சிவனுக்கு தான் இருக்கு. சிவனின் பிரதிநிதி தாயா நீ, இறைத்தன்மையின் பிரதிநிதி தான் நீ. நீ என்ன நினச்சிட்டு உன்னைய இது சாதாரண இந்த ஆணவ மனசு நினச்சிட்டியா? ஈகோ மைண்டா நீ? இல்லையா, இறைத்தன்மையின் பிரதிநிதி. அங்கிருந்து தான் வந்த, மறந்துட்ட நீ யாருன்னு. உன்னுடைய அட்ரஸ் நீ மிஸ் பண்ணிட்ட. அந்த முகவரியை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் ஒரு ரூட்டு சொல்கிறேன். என்ன ரூட்டு? உன்னை நீ லவ் பண்ணியா, உன்னை நேசியான்னு. நீ சொல்கிறது நல்லா இருக்கு. சரி, ஒன்று செய். என்ன? காலைல ஒரு 4 மணிக்கு எழுந்துச்சு. 4 மணிக்கா? நான் 8 மணி வரைக்கும் தூங்குவையா? அதெல்லாம் விட்டுறியா? நீ ஆகணும்னா நான் சொல்கிறது செய். எழுந்துச்சிடுறேன். அதால் வச்சு எழுந்துறியா? ரைட்டு. ஒரு இருக்கையில் ஒரு தனி இருக்க, அமைதியான தனியான இடம், யாரும் தொந்தரவு செய்யாத இடம், உட்காந்துடுறேன். முதுகு தண்டு நேராக்கிறேன். கை 2யும் அப்படி கோத்துக்கிறேன். இந்த நுனி முக்கை ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் பார்க்குறேன். எதுக்கு சொல்கிறேன் கேளு. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பகுதி, நெற்றிக்கண் பகுதி இறுக்கல் ஏற்படும். கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா தலை வலிக்கும். அப்புறம் விட்டு திருப்பி பாரு.
அப்புறம் என்ன பண்ணு, உனக்கு பிடிச்ச சாமிக்கிட்ட கண்ண மூடி, குருவே, இறையே, கடவுளே, சாமியே, இது வரைக்கும் ஏனாத்தோன்னு வாழ்ந்துட்டேன், எனக்குள்ள ஒரு சக்தி இருக்குன்னு ஒருத்தர் சொன்னார். அதை நான் இது வரைக்கும் உணரல. அதை உணர்த்துக்கு என்னை நேசிக்க சொன்னார். இன்னும் டீப்பாக நேசிக்கணும்னா மூன்றாவது கண்ணை திறந்துக்கணும். மூன்றாவது கண்ணை திறந்துக்கணும்னா ஒரு குரு வேணும். குருவை எப்படியா தேடுறதுன்னு கேட்டேன். உணர்வுபூர்வமாக தேடுன்றாரு. உனக்கு பிடிச்ச மானசி கடவுளை மனசில் வச்சுக்கிட்டு எனக்கு குரு வேணும்னு உணர்வுபூர்வமாக உள்ளபூர்வமாக ஆத்மார்த்தமாக கேட்டிங்கன்னா மனித வடிவில் ஒரு குரு தோன்றுவார் சொன்னார். அதனால் எனக்கு ஒரு குருவை கொடுப்பான்னு சொல்லி உணர்வுபூர்வமாக நீ வேண்டினா இந்த எண்ணம், இந்த உணர்வுபூர்வமான இந்த தேடல், இறை தேடல் எண்ணம், உண்மையை தேடும் எண்ணம், அந்த அதிர்வுகள், அந்த குவாண்டம் ஃபீல் அருள் உலகத்திற்கு சென்று அந்த பிரபஞ்சம், அந்த இயற்கை உன்னை நாடி ஒரு ஒரு குரு வரும் சூழ்நிலையை அந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தும். உனக்கு தெரியுமா, நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதும். எந்த விஷயமே சரி, நீ உன்னை தேட ஆரம்பிக்கிறதுக்கு நீ ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சின்னா கடவுள் 1000 அடி ஓடியாந்து ஒன்றை நோக்கி ஓடுவார். இப்போ உன் தேகத்தை, உன் உடம்பை சுத்தமாக்கிறது, சைவ உணவு சாப்பிட்டு இந்த தேகத்தை சுத்த தேகமாக்குறது, தியானம் செஞ்சு உன் உடம்புல சுத்த உஷ்ணத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உன் உடம்பு மென்மையாகும். உன் உடம்பில் உள்ள அத்தனை துகள்களும் திறந்து இருக்கும். நீ ஏற்கும் மனப்பான்மையுடைய மனிதனாகி விடுவாய். உன் மனதில் உள்ள குப்பைகள் விலகும். உன் ஆள் மனதில் பதிந்துள்ள குப்பைகள் சிறிது சிறிதாக விலகும். இப்பொழுது ஆழ்மனதில் தேவையற்ற எண்ணங்களும் மேல் மனதில் உலகும் தேவையற்ற எண்ணங்களும் உனது டேட்டாக்கள் குறைய குறைய நெற்றிக்கல் தீர்ச்சி வாங்கிட்டு வச்சுக்க, ஈஸியாக மனசை கடந்து போயிடலாம். இந்த இடத்துல உணர்வு கவனிச்சிங்கன்னா தேவையற்ற டேட்டாக்கள்லாம் காலி ஆகிடும். காலி ஆகிடுச்சுன்னு வச்சுக்க, அப்படியே மனசு லேசாகும். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டேன், சைவ உணவு சாப்பிட்டு, சுத்தமான உணவு சாப்பிட்டு உடம்பு சுத்தமாக்கிட்டேன், சுத்த தேகமாகிட்டேன். அப்போது உடம்பும் மென்மையாகிடும். மனசும் மென்மையாயிடுச்சுன்னா, உடம்பும் மென்மையாயிடுச்சுன்னா, இதுதான் இறை தன்மை. இறைவன் உன்னை நோக்கி ஓடி வருவதற்கான சிக்னல். நீ தயாராகிட்ட. ஆஹா, நம்மளை ஒருத்தன் நினச்சிட்டானே, நம்ம குழந்தை நம்மளை நினைக்குதே, நம்மளை பார்க்குறதுக்காக ஆயத்தமாகிட்டு இருக்கானே சொல்லிட்டு, அது இயற்கை, அந்த பிரபஞ்சம், அந்த கடவுள் தன்மை எப்படினாலும் அழைச்சிக்க, அந்த பவர் உன்னை நோக்கி ஓடி வரும். அந்த நம்ம தேகத்தில் உள்ள அப்படியே சுனாமி மாதிரி பாயும். அது நம்மக்கிட்ட இறங்கும்போது நம்ம தாங்கணும்ல. அதுக்காகத்தான் நம்ம தேகத்தை சுத்தமாக வச்சுக்கிறது, மனசை சுத்தமாக வச்சுக்கிறது. நெற்றிக்கண் தீச்சை வாங்கிட்டு முதுகு தண்டை நேராக உட்கார வச்சு
நமக்குள்ள அந்த ஜீவசக்தி இருக்குல்ல, விந்து சக்தி, அது அப்படியே புவியீர்ப்பு சக்திக்கு எதிராக அந்த நடுநாடி, அதாவது இடகலை பிங்களை மூச்சோட்டம் போகிற பாதை தான் சொல்கிறேன். இடகலை பிங்களை நடுவில் ஒரு நடுநாடி இருக்குது, அது வழியாக மேலே ஏற்றணும். அதுக்கு நீ இந்த உணர்வை இங்கே வச்சு இருந்துச்சுங்க கவனித்து நடுநாடு வழியாக அந்த விந்து சக்தி, அதாவது இங்கிலீஷில் சொல்கிறாங்கன்னா செரிஃப்ரல் ஸ்பைனல் கார்ட் ஃப்ளூட், சிஎஸ்எஃப், அந்த சிஎஸ்எஃப் மேலே ஏறி இங்கே வந்து அப்படியே அமிர்தமாக மாறி தேகமெங்கும் பரவும். 1000 இதழ் தாமரை உன் பவர் மேலே ஏறிடுச்சுன்னா கூம்பா உள்ளடைய உன்னுடைய தாமரை அப்படி மலர்ந்து 1000 இதழாக விரிந்து இந்த பிரபஞ்ச சக்தியினுடைய அத்தனை ஆசீர்வாதங்களையும் பெற்று உனக்குள் அமிர்தம் ஊறி உன் தேகம் உன்னதாய் காண்பிடும். உனக்குள் இருக்கும் அந்த கடவுள் ஆத்மா உயிர் பெற்றுவிடும், ஆக்டிவேஷன் ஆகிடும். அப்புறம் வாழ்க்கையே வேறு. இந்த ஆணவ மனசு இருக்க வைந்தையா, அது வேணும் இது வேணும், அப்படி இப்படி அப்படி நான் இதாகணும் அதாகணும் பரபரப்பாக செயல்படுவான். உணர்வு மனம் ஓப்பன் ஆகிடுச்சுன்னு வச்சுக்க, தியானம் பண்ணி நீ என்ன நினைக்கிறியோ அது இயல்பாக சற்று வரிசையாக வந்து முன்னாடி நிற்குங்க. இதை அனுபவிச்சு பார்க்கணும் தான் தெரியும். நீ எதுக்குமே நீ ஆதங்கப்பட தேவையில்லை, அவஸ்தைப்பட தேவையில்லை. ஜஸ்ட் திங்க். இன்னும் டீப்பாக போட்டிங்கன்னா கேட்கவே மாட்டேன். கேட்க மறந்து விடு, கேள்வி துறந்து விடு, வரம் கொடுக்கும் நிலை கிடைக்கும். நீ தியானிக்க கேட்க மறந்துடுவ, கேள்வியே திறந்துடுவேன், இந்த நிலைக்கு போயிடுவேன். இந்த மனசு தான் கேட்குது. அந்த மனசை தியானம் செஞ்சு மனசில் உள்ள டேட்டாவெல்லாம் அழித்து நீ உள்ளே போக 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 ஆழ்ந்த அமைதிக்கு போக கேட்கணுங்கிற எண்ணமே இல்லாமல் போயிடும். அப்போ நீ வரம் கொடுக்குற நிலைக்கு போயிடுவ. நீ கேட்கும் பிச்சைக்காரன் அல்ல, நீ வறியவன் அல்ல, நீ பிரபஞ்சத்தின் பேரரசன், இந்த பிரபஞ்ச பிரதிநிதியின் தனித்துவமுக்கவன் நீ. ஆனால் நீ ஆணவ மனதின் வழியாக வறியவனாக, ஏழையாக, பிச்சைக்காரனாக நினைத்து கொண்டு போராட்டமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அந்த வாழ்க்கையை விட்டு நீ பிரபஞ்சத்தின் பிரதிநிதி என்று உணர்வதற்காகத்தான் உன்னை நீ யோசிக்க சொல்கிறேன். உனக்கு எந்த ட்ரெஸ்ஸு பிடிக்குதோ அதை போடு. உன் மனசு, இந்த உடல் பேசும் மொழியை கேளு. வாழ்க்கையை தியானமாக்கு. எப்படி தியானமாக்குறது? உன் செயல்களையும் உன் பேச்சையும் உன் எண்ணத்தையும் கவனித்து செய்வதுதான் தியானம், வேறு ஒன்றுமே இல்லை. இப்படி செய்து பார். இப்படியாக நீ உன்னை நேசித்து பார். உனக்குள் உள்ள உன்னதம் உயிர் பற்று உன்னை செம்மையாக வழிநடத்தும். இதை நான் அனுபவத்தில் உணர்ந்ததால் உனக்கு நான் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். காதலி, அனுதினம் காதலி, இறை தோன்றிட நீ உனை காதலி, எண்ணத்தின் முகம் பார்க்க செயல் காதலி, உள்ளத்தின் உள் செல்ல உனை காதலி, உனை பார்த்திட
உன் உயிர் பொங்குமே, உயிர் பொங்கிட உன்னில் இணை தோன்றுமே. இந்த உன் இயல்பினை இயல்புடன் ஏற்றால் இந்த இயற்கையின் அதில் மலர்வாய். கற்றதையே கைவிடு நீ, ஆணவம் அகன்றிடும் உணர்வது உயிர்த்திடும். பாட்டு நல்லா இருக்கா? ஓ, தியானத்தை பற்றி படம் பண்ணிருக்கியா? படம் பண்ணிங்களா? நீங்கள் பெரிய ப்ரொடியூசரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆசைப்பட்டேன், எல்லாம் வந்துச்சு. இந்த எனக்குள்ள இருக்க சக்தி, கடவுத்தன்மை எனக்கு கொடுத்த மைண்டு வச்சு புதுமுகங்களை வச்சு படம் பண்ணியிருக்கேன். நல்லா வந்திருக்கு. விரைவில் வெளிவரும். படத்தை முடித்தாச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி சொந்தமாக ரிலீஸ் பண்ணணும். அதுக்கு பணம் ஃபைனான்ஸ் ரெடி பண்ணிட்டீங்களா? நான் ஏன் ரெடி பண்ணணும்? யார்? ஏய், எனக்குள்ள இந்த ஆத்மா இருக்கியா, இந்த பிரபஞ்சம் எனக்கு உதவ காத்துட்ருக்கியா? இது வரைக்கும் அந்த படத்தை எடுத்ததே அதான்யா, அந்த ப்ரொடியூசரே அதுதான். ஓ, இப்படி ரூட் இருக்கா? இது தெரியாமல் தமையன் நிறைய பேர் அவன் ஃபைனான்ஸ் கொடுப்பான், இவன் ஃபைனான்ஸ் கொடுப்பான், அவன் தருவான், இவன் உதவி செய்வான். உடம்புக்குள்ளே ஒருத்தன் உதவி செய்ய காத்திருக்கான். அதை கண்டுக்காமல் வெளியே போய் தேடிட்டுருக்கேன். நான் கண்டுக்கிட்டேன், படத்தை முடிச்சிட்டேன். சீக்கிரமா போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுவேன். படத்துக்கு பேர் என்னங்க? வாலறிவன். வாலறிவனா? வாலறிவனா என்ன? இந்த ஸ்பைனல் கார்டு இருக்குல்ல, அதை பயன்படுத்துவேன். அதை பயன்படுத்தினா தான் கொஞ்சம் விந்து சக்தியை மேலே எழுத்தி நீ யாருன்னு உன்னால் உணர முடியும். உன்னை உணர்றதுக்கான சக்தியே அந்த ஜீவசக்தி தான். நான் சராசரி மனுஷன் என்ன செய்கிறான்? அதை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கான் போகத்தில். மேட்ரு பண்ணிக்கிட்டு, சுயர்மம் பண்ணிக்கிட்டு, பார்க்குற பொண்ணுங்கள்லாம் பார்த்து சொல்லி விட்டுக்கிட்டு. இதனால என்ன தெரியுமா? நீ உள்ளே போகிறதுக்கான பவர் இழந்துக்கிட்டே இருக்க. பவரை உள்முகமாக திருப்பணும். 360 டிகிரி உன் பவரை உள்முகமாக திருப்பினாதான் உன்னோட ஜீவசக்தி செங்குத்தாக மேலே ஏறும். சரி, ஒன்றை நீ புரிஞ்சுக்கிட்டு நீ ராஜாதி ராஜனா வரலாம். ஆதலால் உன்னை நீ நேசி, உன்னை நீ கொண்டாடு, உலகம் உன்னை கொண்டாடும். வணக்கம். உயர்க உணவுடன், பகிர்க பண்புடன்.